ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தொலியை சீவி வச்சுருக்கோம். இதை இப்போ காய் துருவுதல் வச்சு துருவி எடுத்துக்கலாம். துருவினதுக்கப்புறமா அதை 2 டைம் தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும். ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா புழிஞ்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை அது கூட சேர்த்துடணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இப்படி சுண்டி வரணும். இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி நல்லா சமமாக்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரமாக ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது ஒரு தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை இதில் வச்சு பொரித்து எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆவது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழந்தைங்க